கண்மணியும் என் மீட்பெருமாகிய தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே புரிதாக இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யாவேருடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் இந்த நாளிலே நாம் ஒரு சிலராய் தேவனை ஆராதிக்கும்படி அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ளும்படி இந்த இடத்திலே நாம் கூறியுள்ளோம். இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியால் நாங்கள் நம்ம விசுவாசத்திலே தைரியமாய் நின்று அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்மோடு தேவன் துணை நிற்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசமும் நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு ஓடிட்டுருக்கோம். இதில் பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், மாறுபாடான உபதேசங்கள் இப்படிலாம் இருக்கிறப்ப நம்மளை தேவன் எப்படியெல்லாம் பராமரித்து வருகிறார். நம்ம விழுந்து போனாலும் நம்மளை தூக்கி நிறுத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை வேத வசனத்தை படிக்கும்போது நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள், இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? கர்த்தருடைய நாள், டே ஆஃப் லார்ட். டே ஆஃப் லார்ட், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் அப்படின்னா கர்த்தர் அப்படின்றது. இது பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 8 வசனங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாள் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 7-8 வசனங்கள் இருக்குது. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 30:3. எசேக்கியேல் 30:3. சமீபமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னா, சமீபமாய் இருக்கிறது அப்படின்னா அந்த நாள் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு இந்த வார்த்தையை படிக்கிறப்ப கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது இனிமே தான் வரப்போகுது, இனிமே தான் வரப்போகுது, இனிமே தான் வரப்போகுது அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம படிக்கிறப்ப எத்தனை வருஷம் நம்ம காத்துக்கலாம்? இப்போ நம்ம 2024 இருக்கோம். இது ஒரு 10 வருடம் கழிச்சு, 10 வருடம் ஆனால் எத்தனை வருஷம் ஆகிடும்? 34. இதே ஒரு 50 வருஷம் ஆனால், இதே ஒரு 100 வருஷம் ஆனால், இதே ஒரு 1000 வருஷம் ஆனால் இந்த வசனத்தை படிக்கிறப்ப கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது, அது வரப்போகுது, வரப்போகுதுன்னே படிப்போம். அப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன? இந்த கர்த்தருடைய நாளை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஒரு சில தீர்க்க தரிசிகள் எழுதுகிறாங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாள் நாளின் நிமித்தம் ஐயோ. ஐயோ, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ. எந்த நாள்? கர்த்தருடைய நாள். அப்ப கர்த்தருடைய நாள் வரப்போது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ. ஆமோஸ் 5:18. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. இந்த நாள் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். வெளிச்சம் அப்படின்னா, இப்ப இந்த வீட்டுல லைட்டு ஆஃப் பண்ணியிருந்தா அது இருட்டா இருக்கும், இருட்டுல இருட்டா இருக்கும், லைட்டு போட்டா வெளிச்சமாயிருக்கும். அப்ப அந்த 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 அந்தகாரம் அப்படின்னா என்ன? அந்தகாரம் அப்படின்னா என்ன? இருட்டு. அப்ப அந்த கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு பாருங்க. மறுபடியும் படிங்க. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். அப்ப வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்குன்னா இருட்டாவே இருக்கும்.
எந்த நாள்? கர்த்தருடைய. அதே 20 வாசிங்க, அதே வசனம். ஆமோஸ் 5:20. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்குமல்லவோ. செப்பனியா 1:7. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். போதும், வாசிட்டீங்களா? அடுத்த சகரியா 14:1. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். அவ்வளோதானா? இப்போ வாட்ச வசனங்கள் வந்து ஏசியா 13:9, எசேக்கியேல் 30:3, யோவேல் 1:15, யோவேல் 2:11, ஆமோஸ் 5:18, ஆமோஸ் 5:20, செப்பனியா 1:7, சகரியா 14:1. இப்படி மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குன்னா, கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு 8 வசனங்கள். அதான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். அப்போ 8 வசனங்கள் கர்த்தருடைய நாள், டே ஆஃப் லார்ட் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கல. இப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லுது. இப்போ இந்த கர்த்தருடைய நாளை குறித்து புதிய ஏற்பாட்டில் பவுலும் பேதுருவும் சொல்லியிருக்காரு. 1 தெசலோனிக்கேயர் 5:2, 2 பேதுரு 3:10. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ வாட்ச வசனம் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5:2. இதுவா? அதே 5:1 வாசிங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. போதும். இவைகள் நடக்கும் காலங்களையும், எவைகள் நடக்கும் காலங்கள்? கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒன்று வரப்போதில்ல. அதை எப்படி சொல்றாருன்னா, இவைகள் நடக்கும் காலங்கள் அப்படிங்கிற DAY அப்படின்னா டே, காலங்கள் அப்படின்னா பீரியட், ஒரு காலப்பகுதி. அப்ப இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை சொல்லிட்டு, கர்த்தருடைய நாள் எப்போ வரும்? அப்ப பழைய பாட்டுல கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த கர்த்தர் அப்படின்னு அந்த LORD லார்டுங்கிற அந்த ஆங்கில வார்த்தை கர்த்தர் அப்படின்னு தமிழ்ல மொழிக்கு வச்சிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினலா அது யாரை மென்ஷன் பண்ணி அந்த பைபிள்ல அந்த வசனங்கள் சொல்லுதுன்னா, யெகோவாவுடைய நாள். அப்ப அந்த யெகோவாவுடைய நாள் கர்த்தருடைய நாள், தமிழ்ல கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி. இதை குறித்து தெசலோனிக்கேயர்ல படிச்சோம்ல. இப்ப 2 பேதுரு 3:10, 2 பேதுரு 3:10ல பேதுரு சொல்றாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானவர் மடமட என்று அகன்றுக்கும், பூதங்கள் வென்று உருவிக்கும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிவுக்கும். இப்ப கர்த்தருடைய நாளை பத்தி பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம படிச்சோம். ஏதாவது புரியுதா? இப்ப நாள் அப்படின்னாவே நமக்கு இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம கணக்கு போட்டு பார்க்குறோம்ல, ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். இந்த 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த பூமியில வாழ்ற நமக்கு எத்தனை கண்ட்ரி இருக்கும், எத்தனை நாடுகள் இருக்கும், தோராயமா ஒரு 250, 200, அட்லீஸ்ட் ஒரு 200 இருக்காது. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது எத்தனை, ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை ஹவர்ஸ்? 24. அது வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். இல்ல வேற நாட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகமான மணி நேரம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இதாக இருக்கா? இல்லை. இப்போ 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு. ஏன் இதை சொல்றேன்னா,
கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த நாளை வந்து எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நாள்ல கர்த்தருடைய நாள் இருக்கும், வரும், அந்த நாள் இன்னும் வரல, அது சமீபமா இருக்கிறது, அது வரப்போகுது 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 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்லேயே நம்ம படிக்க தோணும். அப்போ அந்த கர்த்தருடைய நாளை குறித்து பவுலும் பேதுருவும் எப்படி சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இந்த இடத்துல இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்லிருக்கல. ஏன் இரவிலே, ஏன் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்? சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இந்த பாடத்தோட தலைப்பு வந்து கர்த்தருடைய நாள். இப்ப ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து இப்ப நம்ம வாழ்றோம் இல்லையா, கிறிஸ்துவுக்கு பிறகு 2025 ஆதாம் சிருஷ்டிப்பில் இருந்து எத்தனை வருடம் ஆயிடுச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நம்முடைய பைபிள் வாசனம் சொல்லுது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் இருக்கும்? கிமுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏறக்குறைய 1874 6000 வருடம் முடியுது. இது வந்து பைபிளுடைய கால கணக்கின்படி, வசனத்தின் அடிப்படையில இது கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஏன் கரெக்டா இருக்குன்னா, இப்ப ஆதாம் படைச்சு அவரு மரிக்கிறப்ப 930, அடுத்த ஆதாம் அப்படியே சொல்லிட்டே வர்றாருல, சேர்த்து ஏனோசை பெற்றான், ஏனோஸ் கேனானை மகளேல் அப்படி சொல்றாருல. ஏன் வயசை சொல்லியிருக்காங்கன்னா, அதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தா இந்த மனித சிருஷ்டிப்பு ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து இப்போ எத்தனை வருடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும்? கணக்கு பார்க்க. சரி, இந்த கணக்கு போட்டு பார்க்குறோம்ல, இது கரெக்டா தப்பா? கணக்கு போட்டு பார்க்குறோம், கரெக்டா தப்பா? இப்ப பைபிள் கால கணக்கின்படி, பைபிளுடைய வசனத்தின்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட வருடம் 4128. ஓகே, 4128. அதுல வந்து நியாயாதிபதி காலம், ராஜாக்கள் காலம் எல்லாத்தையும் பார்த்து கடைசியா இது வந்து 4128 ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட வருடம். அதுல இருந்து 4000 வருடம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்ப கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருடம் முடிஞ்சிருச்சு. அப்ப 6000 வருடங்கிற ஒரு காலப்பகுதி வந்து 1874 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி 4000 + 2000 எத்தனை? 6000. 6000 அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த 6000 அப்படின்னு என்ன? 6000 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 6000னா 6000னா என்ன? 2 பேர் 3 அந்த 10 வாட்சம்ல, அதுல மேல ஒரு 2-3 வசனத்துக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. 2 பேர் 3. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேர்ல 3:10 தான் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நாள்ல வரப்போகுது, அந்த நாள் இப்ப நாளைக்கே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோம். நாளைக்கு தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கர்த்தருடைய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை புரியல. இதை புரிய வைக்கிறதுக்காகவே இதே வசனத்துல பேதுரு விளக்கம் கொடுத்துட்டார். அவரே பதிலும் சொல்லிட்டார். எப்படின்னா, இப்ப அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால அழிந்தது, அதை வந்து மனதார அறியாமல் இருக்கிறார்கள்னு சொல்றாங்கல்ல. ஆனா இப்போது இருக்கிற உலகம் அப்படின்னு சொல்லல. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும்
இப்போது இருக்கிற உலகம்னு சொல்ல. அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால அழிந்ததுன்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிற உலகம்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அப்படி சொல்லல. கவனிச்சு பாருங்க. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு ஏன் சொல்லியிருக்கு? இதெல்லாம் தியானிச்சு பாருங்க. ரெண்டாவது கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய நாளை குறிச்சு அதே பேதுரு சொல்லிட்டார். 8 சொல்றார், பிரியமானவரே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? அறிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அர்த்தமா? அறிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அர்த்தமா? இந்த வார்த்தை அறியாதிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அறிஞ்சிக்க சொல்றாரா, அறிஞ்சிக்க வேணாம்னு சொல்றாரா புரியல. சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு இல்லையா, பேதையை ஞானியாக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருங்க. சங்கீதம் 30. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், அந்த வார்த்தை தான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். வாசிக்க வேணாம், இல்ல ஒரு இதுக்கு சொல்றேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்படின்னு சங்கீதத்துல படிக்கிறதுனால எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருடைய வேதம் குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. குறைவற்றதும் அப்படின்னா குறைவே இல்லை, அதுல எல்லாம் நிறைவா இருக்கு. ஒரு கேள்வி இருந்துச்சு, ஒரு புரியாத காரியங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வசனமே பதில் சொல்லிருச்சு. இதை நீங்க நம்புறீங்களா? பைபிள் வசனமே. இப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்னன்னு தெரியல. மேல 8 சொல்லிட்டார், கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் 9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய நாளை குறித்து 10வது வசனத்துல பேதுரு சொல்லிட்டார். கர்த்தருடைய நாள் விரைவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள், ஏன் இந்த இடத்துல வானங்கள்னு சொல்லியிருக்கு? இரண்டாவது உலகம் அழியும்னு சொல்லல. இப்போது இருக்கிற கொள்ளாத, இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானங்கள் அப்படின்னா என்ன? வானங்கள் அந்த வார்த்தை வழியில் சொல்றோம். இன்னும் வானங்கள் அப்படின்னா என்ன? வானத்தில் உள்ள நட்சத்திரம் அப்படியே மடமடன்னு அப்படியே கீழே விழுந்துருமா? இல்ல சூரியன் நம்ம மடன்னு விழுந்துருமா? இல்ல சந்திரன் அப்படியே மடமடன்னு விழுந்துருமா? அப்படி விழுந்தா பூமி தாங்குமா? விழுந்துருச்சுன்னா பூமியில மனிதர்கள் வாழ முடியுமா? எப்படி? அப்படித்தானே போட்டிருக்க. வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும் அப்படின்னா என்ன? வானங்கள் அப்படின்னா என்ன? பூதங்கள், பூமின்னு சொல்லல, பூதங்கள் வெந்து முறிவு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுதான் பூமியும் அதில் உள்ள கிரிகைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். சரி, இப்ப இந்த கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதான் 2-3-8 கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 3:21 அந்த வசனத்தை நம்ம பலமுறை படிச்சிருக்கோம். அப்போஸ்தலர் 3:21 வாசிக்கலாம். உலகம் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதும். அப்போஸ்தலர் 3:21 உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அவரைங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கணும். அது எப்ப, எவ்வளவு வருஷம் பரலோகத்துல இருக்கணும்? அதுலயே சொல்லிட்டார், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும். அப்ப தீர்க்க தரிசிகள் சொன்னாங்க இல்லையா, பழைய பாட்டுல எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ஃபர்ஸ்ட் கம்மிங், இயேசுவோட முதலாம் வருகையில அவரை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சா? அவர் பூமிக்கு வந்தப்ப நிறைவேறிச்சுல.
அவர் எப்படி காட்டி கொடுக்கப்படுவார், எத்தனை வருஷம் வாழ்வார், எப்படி அடிபட்டு போவார், எல்லாமே சகரியா மல்கியா எல்லாத்துலேயும் போட்டிருக்கு இல்லையா. அதான் ஃபுல்ஃபில்மெண்ட். தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டது ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் நிறைவேறிச்சு. ஆனால் இது இரண்டாம் வருகையை பற்றி சொல்லுதான் இந்த வசனம். பரலோகம் அவரை ஏன் இது இரண்டாம் வருகையை பற்றி தான் சொல்லுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? புதிய எது இந்த வசனம்? முதல் வருகை. இந்த வசனம் முதல் வருகையை பற்றி சொல்லுதான். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இதெல்லாம் அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கை பற்றி சொல்லியிருக்கீங்க சகோதரர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்மிங் புரிதல் சொல்ல முடியுமா? இது ஃபர்ஸ்ட் கம்மிங்கை பற்றி தான் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கம்மிங் பற்றி சொல்லுங்க. இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் ப்ராஃபஸி வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைவேறும். ஆனால் அந்த இடத்துல இது ரெண்டாம் வருகையை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம வச்சிருக்க பைபிள்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள். இதை வச்சு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரிஜினல் கிடையாது. இதை நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா, நிறைவேறி தீரும் காலம் அப்படின்னு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கும்? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ரீஸ்டோர். ரீஸ்டோர்னாலும் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னாலும், ரீஸ்டோர் அப்படின்னாலும் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன தெரியல. இதே இந்த வார்த்தையை மட்டும் திருவள்ளியம் பைபிள், ஆர்சி பைபிள், புதிய உலக மொழிபெயர்ப்பு அதில் தான் நீங்கள் படிச்சீங்கன்னா, யாவும் சீருக்கு வரும் காலம் வரும் வரை அவர் பரலோகத்தில் இருக்கணும். எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற காலம் வரும் வரை அவர் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஏதோ ஒரு காலத்தில் அவர் புதுப்பிப்பாராம். அந்த புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு காலத்துக்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் இருக்கணும். அந்த காலம் வந்துருச்சுன்னா அவர் வந்துடணும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன? பரலோகத்தில் அவர் இருக்கணும், பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கணும். அந்த காலம் வந்துருச்சுன்னா அவர் என்ன ஆயிடணும்? அவருடைய நாள் இல்லை, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்துல இருக்கணும். அந்த அந்த காலம் வந்துருச்சுன்னா அவர் பரலோகத்தை விட்டு வந்துடணும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டாம் வருகை அப்படிங்கிறது 1874 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, 6000 வருடம் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னா, பைபிள் கால கணக்கின்படி 6000 வருடம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அப்படியே 6000 வருடம் முடியல, 1874 தப்புன்னு சொன்னாலும், அட்லீஸ்ட் கிறிஸ்துவுக்கு முன்பு 4000 எடுத்துக்கிட்டாங்க கூட, இப்ப இருக்கிறது 2025. உறுதியா சொல்ல முடியும் 6000 வருடம் முடிஞ்சிருச்சு. 4000 எடுத்தாவே இப்ப 2025 பிளஸ் 4000 6000 வருடம் முடிஞ்சிருச்சு. ஏன் இதை வந்து இந்த 6000 வருடம் முடிஞ்சா என்ன, அந்த பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம காலத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாள் வருகிறது சமயமா இருக்கிறதுனா, அந்த கர்த்தருடைய நாள்லாம் என்ன அப்படிங்கிறத பேதுரு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. ஏன் சொல்லியிருக்காருன்னா, இப்போ நமக்கு 1000 வருஷம், யெகோவாவுக்கு ஒரு நாள் அப்படின்னு காலக்கணக்கை போட்டு பார்க்க முடியுமா? பார்த்தா அது கரெக்டா வருமா? அது எப்படி? அவர் சூரியனை படைச்சவர், சந்திரனங்கள் படைச்சவர், சந்திரனை கால குறிப்புக்காக படைச்ச தேவன். அவர் இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு நமக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். எப்படி இது ஒன்றும் ஏத்துக்கிற மாதிரி இல்லைல்ல. இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 24 ஏசாயா 14:24. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும்,
நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே. நிர்ணயித்திருக்கிறபடியே அப்படின்னா இங்கிலீஷ் எழுதியிருக்கோம், முடிவு பண்ணிட்டாரு, நிர்ணயம் பண்ணியிருக்காரு. இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்போ பூமி வந்து சுத்திட்டு இருக்கு இல்லையா, பூமி சுத்திட்டு அந்த ஒரு ஒரு கோள் 9 கோள் சுத்துதுல, அதெல்லாம் அவர் நிர்ணயம் பண்ணியிருக்காருல்ல. அப்படி தாறுமாறா ஓட்டும், பக்கத்துல வரட்டும், திடீர்னு கொஞ்சம் தள்ளி ஓட்டும், அப்படி ஆனா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு தெரியலையா? ஒண்ணு வேணாம், அவ்வளவுதான், பூமியை அழிஞ்சு போயிடும். அது ஒரு ஒழுங்கு கிரமம் வச்சிருக்காருல்ல, எலிப்ஸ் வச்சு அதாவது பாதையில சுத்துதுல. சங்கீதத்துல சொல்றாருல, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு, அதாவது அந்த பாதையில சுத்துதுன்னு சொல்றாருல. அது மாதிரி அவர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு 1000 வருஷம், யெகோவாதேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது, அவர் காலத்தை கடந்தவர் தான். அவர் சூரியனை சந்திரனை படைச்சவர் தான். அவருக்கும் நம்மளை கம்பேர் பண்ணி நமக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தையும் வசனத்தையும் சத்தியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய ஆவியை கொண்டு எழுதுறாங்கல்ல, அவங்க இப்படிதான் எழுதியிருக்காங்க. தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். ஏன்? தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போஸ்தலர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்ப அந்த வசனத்துல என்ன சொல்றார்? தேவன் திட்டத்தை சொல்றார், அவருடைய பிளான் என்னங்கிறத சொல்றார். அதை தான் வாசித்தோம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அவர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி பண்ணணும். ஆதாம் பாவம் செஞ்சார் இல்லையா, ஒரு நிமிஷத்துல வந்து அந்த ஆதாம சாவடிச்சுட்டு இன்னொரு ஆதாம ஒரு இமை பொழுதுல ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிருக்கலாம்ல, அப்படி பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணாரா? பண்ணல. பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு ஏன் பங்கு பங்காக சொல்லணும்? எடுத்தோன்னு விலக்கி சொல்லிடலாம்ல. விலக்கி சொன்னா புரிஞ்சிடும்ல மனிதர்களுக்கு. புரியுமா? ஒரே மேஜிக் மாதிரி ஒரே நாள்ல சொல்லிட்டா புரியுமா? அவர் செஞ்சு பாவத்திற்கு இந்த ஒட்டுமொத்த உலகம் பாவத்தில் விழுந்துருச்சு. ஏன் 4000 வருஷம் கழிச்சு அவர் வரணும்? ஏன் வரணும்? 4000 வருஷம் கழிச்சு அவர் வரணும். இப்போ 2000 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் என்ன திட்டம்? அந்த திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பேதுருல சொல்றாரு, டே ஆஃப் லார்ட், கர்த்தருடைய நாள். அப்படின்னா இரவிலே வரும், திருடர் வருகிற விதமாய் வரும். அந்த கர்த்தருடைய நாளை குறித்து 8ல் சொல்லிட்டார், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. இத சங்கீதத்துல சொல்றாரு தாவீது, உமது பார்வைக்கு 1000 வருடம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும். படிச்சிருக்கோமா சங்கீதம் 94? உமது பார்வைக்கு, கடவுளுடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும். 1000 வருஷம் ஒரு நாள் போல அப்படிங்கிறது இந்த வசனத்துக்கு இணை வசனமா சங்கீதத்துல எழுதணும். உமது பார்வைக்கு 1000 வருடம் நேற்று கழிந்த நாள். இதை ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் காலங்களை கடந்தவர், சூரியனை படைச்சவர், அவருக்கு இதை பொருத்தி பார்க்க கூடாது. ஆனா தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வசனம் தான் சொல்லுது கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல அப்படின்னு. எங்க சொல்லுது? வசனம் தான் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு தான் 10ல் கர்த்தருடைய நாள் இரவிலே. அப்ப கர்த்தருடைய நாள்னா ஏதோ ஒரு நாள்ல, இப்ப நாளைக்கு வருவாரு, இல்ல அடுத்த வருஷத்துல ஒரு நாள்ல வருவாரு, அது 24 ஹவர்ஸ் ஒன்று, ஒரு நாள் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அத தேவனே சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. இப்ப இன்னும் இது புரியல, என்ன சொல்ல வசனம் என்ன சொல்லுதுன்னு புரியல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறத நீங்க பிலீவ் பண்றீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார்ல,
அதை நீங்க பிலீவ் பண்றீங்களா? அது எப்படி நியாயம் தீர்ப்பாரு? ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். கரெக்டா சொல்றாங்க. மேலும் ஒரு நாளை குறிச்சவர் யாரு? பிதாவாகிய தேவன். அந்த நாள்ல நியாயம் தீர்ப்பார்ல, அந்த நியாயம் தீர்க்கிறத தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் இருங்க அப்போஸ்தலர் 17:31-32 தான் இப்போ நம்ம வாசிச்ச அந்த சொன்ன வசனம். மேலும் ஒரு நாளை. ஆனால் அந்த வசனம் வாசிக்காதீங்க. இந்த யோவானை படிச்சுட்டு அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:22-27. யோவான் 5:22-27. அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே 27. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்திற்கு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் போதும். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டார்ல, அது எப்படி அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலர் 17:31-32 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? மேலும் ஒரு நாள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுதான் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய கட்டளையை மீறினால ஆதாம் என்ன அந்த கீழ்ப்படியாமையில போனனால என்ன ஆயிடுச்சு? பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம். எல்லாரும் மறிக்கிறோம்ல, மறுபடியும் இவங்க என்ன சொல்றது, ரிசரக்ஷன், உயிர்த்தெழுந்து வரணும்ல. தேவனுடைய திட்டம் அப்படி, தேவன் அப்படித்தானே திட்டம் வச்சிருக்காரு. அது எப்படிங்கிறத வசனத்தின் மூலம் தேவன் எப்படி சொல்றாருன்னா, பூமியை நியாயம் தீர்ப்பாரு. நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னா எல்லாம் என்ன ஆகணும்? உயிர்த்தெழுந்து வரணும். உயிர்த்தெழுந்து அப்படிதானே நியாயம் தீர்க்கணும். பூமியை நியாயம் தீர்க்கணும். பூமியை நியாயம் தீர்க்கல, பூமியில் உள்ள ஜனங்களை நியாயம் தீர்க்கணும். அப்ப அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை யெகோவா தேவன் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? அது எப்படிங்கிறத தான் அப்போஸ்தலர் 17:31 சொல்றார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ ஒரு நாளை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 24 hours ஒன் டேல அவர் பூமிக்கு ஏன்னா அப்போஸ்தலர் 3:21 யாவும் சீருக்கு வரும் காலம் வரும் வரை அவர் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்டிடியூஷன், ரீஸ்டோர், இங்கிலீஷ்ல ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ரீஸ்டோர்னா என்ன தெரியுமா? ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னமா? மறுசீரமைப்புன்னு அர்த்தம். இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, அது சரியில்லை அப்படின்னா அதை மறுபடியும் எடுத்து கட்டுறது, அதை தான் ரீஸ்டோர். அது மாதிரி இந்த பூமி பாவத்துல விழுந்துருச்சுல, இதை சரிப்படுத்தணும். அதை தான் மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்காரு. யார்? யெகோவா தேவன். அந்த நாள்ல இவர் வந்துருவார். யாரு? கிறிஸ்து வந்துருவார். அது வரைக்கும் அவர் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் அப்படின்னு சொல்றதுல ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? ஹெவன். இதோட ஹீப்ரு வேர்டு, கிரீக் வேர்டு என்ன அப்படின்னா அவுரோனோஸ் அப்படிங்கிறது ஹீப்ரு வேர்டு. கிரீக்ல இல்ல ஷமாஹீம் அப்படிங்கிறது ஹீப்ருல. பரலோகம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ்ல ஹெவன், அதே ஹீப்ருல ஷமாஹீம், கிரீக்ல அவுரோனோஸ். கொஞ்சம் புரியுதா? இல்லை புரியுதுல? அவுரோனோஸ். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்துல அவர் இருக்கணும். அந்த புதுப்பிக்கப்படுகிற காலம் வருதுல்ல, அந்த வந்துருச்சுன்னா அவரு பரலோகத்துக்கு வந்துடும். இதனாலதான் இரண்டாம் வருகை வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு விதமான நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஒண்ணு காலக்கணக்கில் 1874 அவர் இரண்டாம் வருகை வந்துட்டாரு அப்படின்னு நம்பக்கூடிய சபை தெரியும்.
1914 அவர் வந்து ராஜாவா பரலோகத்துல முடிசூடப்பட்டாரு. இது யாரு? ஜெகவா. அதுவும் செகண்ட் கம்மிங் தான் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்றாங்க. அதே லேமன் ஹோம் மிஷினரி மூவ்மெண்ட், அவங்களும் 1874 அவர் வந்துட்டாரு. சரி, அவர் வந்துட்டாருன்னு சொல்றோம்ல, அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஒரு அடுத்த மாசம் ஏஞ்சல் வந்து, இப்ப சகோதரி ஏஞ்சல் வந்து வேற ஊருக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கே போயிருக்காங்க. அடுத்த மாசம் அவங்க வரதா சொல்லிட்டாங்க, வெளிநாட்டை விட்டு நான் வந்துடுறேன், இந்தியாவுக்கு வரேன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த மாசம் ஏதோ ஒரு நாள்ல வருவாங்கல்ல, அது யாரு? யாருடைய வருகை? ஏஞ்சலுடைய வருகை. அவங்க அன்னைக்கு அடுத்த மாசம் அந்த நாள்ல வரப்போறாங்க. அது இதே மாதிரியே தான் இரண்டாம் வருகைய, இயேசு இரண்டாம் வருகை வருவாரு அப்படின்னா அவர் அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே வர மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படித்தானே எனக்கு தோணுது. இரண்டாம் வருகை அப்படின்னா இங்கேருந்து புறப்பட்டு அப்படியே பூமிக்கு வர மாதிரி. நீங்க பைபிளுடைய வசனத்தை நீங்க உண்மையிலே விசுவாசிக்கிறீங்களா? அவர் சூரியனை படைச்சதை நீங்க நம்புறீங்களா? அவர் சந்திரனை படைச்சதை நம்புறீங்களா? அவர் நட்சத்திரங்களை படைச்சதை நம்புறீங்களா? அவர் முதல்ல இயேசு கிறிஸ்துவ படைச்சாரு அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? அப்ப இவ்வளவு கிரியேஷன், இவ்வளவு படைப்புகளை படைச்ச கடவுளுடைய மகன் இருக்கார்ல, அவர் வர்றது எப்படி? இப்படி எதிர்பார்க்கலாமா? இப்படி இந்த சிந்தனைகளை எதிர்பார்க்கலாமா? அங்கேருந்து வர மாதிரி அப்படியா? 1 10 100 1000 10,000 லட்சம், அப்புறம் 10 லட்சம் கோடி பில்லியன் ட்ரில்லியன், எத்தனை நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. யோபுல படிச்ச வசனங்களை நீங்க நம்புறீங்களா? அருமை நட்சத்திரம், துருவ சக்கர நட்சத்திரம் அப்படின்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் எப்படி இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்றாங்கல்ல. பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் இது, நட்சத்திரம் இது ஓரியனா? ஓரியன் தானே பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம், ஓரியன். இப்ப இந்த யோபுல படிக்கிறோம்ல, அருமின் நட்சத்திரம், துருவ சக்கர நட்சத்திரம், இதற்கெல்லாம் இன்னைக்கு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பைபிளுடைய வசனத்தின் அடிப்படையில தான் அவங்க எடுத்திருக்காங்க. இதை நம்புறீங்களா? அப்ப இந்த நட்சத்திரங்கள் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு பெருசு. ஒரு பூமி சுத்துது இல்ல, எலிப்ஸ் மாதிரி சூரியன், அந்த சுத்துற அந்த எலிப்ஸ் இருக்குல்ல, அதை விட பெருசு ஒரு நட்சத்திரம். அப்ப இது மாதிரி எத்தனை நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. அப்ப இந்த நட்சத்திர கூட்டங்கள், சூரியன், கேலக்சி, பிரபஞ்சம், இதெல்லாம் படைச்ச கடவுள் படைத்த முதல் படைப்பு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்புறீங்களா? அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அப்படின்னா அவர் வராரு அப்படின்னா, அவர் இரண்டாம் வருகை வராருன்னா நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? அடுத்த வருஷம் இந்த இதுல அவர் அப்படியே வருவாரு, பூமியில வந்து இறக்கி அப்படியே நியாயம் தீர்ப்பாரு. ஏன்னா சிங்காசனத்துல அவர் இது மாதிரி உட்கார்ந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரு. மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு, ஒரே நாள்ல வந்து நீங்க யாரு எப்படி பார்த்து அப்படியே நியாயம் தீர்த்து இப்படியா? அததான் கர்த்தருடைய நாள்னு பழைய ஏற்பாட்டுல சொன்ன வசனத்தை தெசலோனிக்கேயர்லயும் பேதுருலயும் பவுல் சொல்றார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. இதே சங்கீதத்தில் சொல்றாரு, முது பார்வைக்கு 1000 வருடங்கள் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும். இது தேவனுடைய திட்டத்துல, வசனத்துல அவர் விலக்கி சொல்றாரு அவருடைய திட்டத்தை. ஏசியால படிச்சவங்களையா, நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் அப்படின்னா, இப்ப ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து எத்தனை வருடம் ஆயிடுச்சு, எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, எத்தனை நாள் ஆயிடுச்சு, எத்தனை வருடம் ஆயிடுச்சு? 6000 வருடம் எப்பயே முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் 4000 எடுத்துக்கிட்டா கூட 6 நாள் 6000 வருடம் முடிஞ்சிருச்சா? அப்படின்னா 7வது 1000 ஆண்டு அப்படிங்கிறது என்ன? 7வது 1000 ஆண்டு அப்படின்னு சொல்றோம்ல, 7வது நாள் அப்படின்னு சொல்றோம்ல, என்ன அப்படின்னா
இதுல என்ன புரியுது, என்ன சத்தியம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஏன் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில ஓய்வு நாளா பார்த்து மிராக்கள் செஞ்சாரு அப்படின்னா, அவர் ஃபியூச்சர்ல ஒரு மிராக்களை செய்ய போறார். அதை தான் அவர் முன் அடையாளமா அதை பண்றார். அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே எப்பதான் செய்யறாரு? ஓய்வு நாள்ல தான் செய்யறாரு. அப்ப சிருஷ்டிப்பின் வாரத்துல 6000 வருடம் 6 நாள், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்னு போட்டுக்கல. எல்லா நாளையும் படைச்சிட்டு தேவன் இதை நல்லது என்று கண்டார்னு வருமே. 7ஆவது நாளை குறிச்சு சொல்றப்ப அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? படிச்சு பாருங்க. நல்லது என்று கண்டார்னு வரும்ல. 5 நாள்ல 6. ஆனா ஏதோ ஒரு சில நாள்ல அது சொல்லவே மாட்டார். ஏன்? அதை நீங்களே படிச்சு பாருங்க. அதுல ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, இந்த 24 hours ஒன் டே, ஒரு நாள் இந்த மைண்ட் செட்டப்லேயே தான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில, திட்டத்தின் அடிப்படையில வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்குறப்ப, இந்த 6000 வருடங்கிறது 6 நாள். இப்போ உலகம் உண்டானது போது எத்தனை வருடம் ஆயிடுச்சு? 6000 வருடம் 6 நாள் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அப்படியே 4000 எடுத்துக்கிட்டா கூட இது எத்தனாவது 1000 ஆண்டு? 7வது 1000 ஆண்டு, 7வது நாள். ஓகேவா? ஏன் 7வது நாள் 7வது 1000 ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, 2 பேதுரு 3:8 சொல்லிட்டார் கர்த்தருக்கு ஒரு நாள். இப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களா? அந்த கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்னங்கிறத 8 சொல்லிட்டார். கர்த்தருடைய நாள் 1000, ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. இது எதை சொல்றாருன்னா, அவருடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேதுரு எழுதுறாரு. பேதுரு எழுதல, தேவன் விலக்கி சொல்றாரு பேதுரு மூலமா. சரி, இப்ப ஒரு சில வசனங்களை வாசி இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஓசியா 6:2. ஓசியா 6:2. இரண்டு நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் கிடைத்திருப்போம். ஒண்ணுமே புரியல. இது எழுதுறது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்படின்னா இந்த 2 நாளுங்கிறது எங்கேருந்து எடுத்துக்கலாம்? 2 நாளைக்கு பின்பு சொல்லிட்டாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது? 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். அப்ப 2 நாள் முடிஞ்சிருச்சுன்னா நம்மை 3ஆம் நாள்ல உயிர்ப்பிப்பார்னு சொல்லியிருக்குல்ல. எங்கேருந்து தொடங்கலாம்? நம்ம சொல்லுங்க, எங்கேருந்து தொடங்கலாம் அந்த 2 நாளுக்கு? அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பிறகு 2 நாள் ஆயிடுச்சா ஆகலையா? இதை நீங்க வெளியே போட்டுங்க. இது பெரிய கணக்கெல்லாம் இல்லை. சாதாரணமா எல்லா ரிலீஜன்ல உள்ளவங்களுக்கும் இந்த விஷயம் புரியும். 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சு. அவங்களுக்கு கிமு கிப்பெல்லாம் தெரியும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000 வருஷம், கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருஷம், 2 நாள் 2000 வருஷம், அது அவங்களுக்கு தெரியாது. 2000 வருஷம் ஆன கதை அவங்களுக்கு தெரியும். அப்போ ஓசியால என்ன சொல்லியிருக்காரு? 2 நாளைக்கு பின்பு நம்மை 3ஆம் நாளில். அப்ப இந்த 3ஆம் நாள் 2 நாள் இதெல்லாம் ஒன்றும் புரியல. இதை தான் சொல்றாரு. தேவனுடைய திட்டத்துல, வசனத்துல நீங்க பொருத்தி பாருங்க. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு விளங்கும். கர்த்தருடைய நாள்னு சொல்றீங்களே, நீங்க 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள்னே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை 8 சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்படின்னா இந்த 2 நாள் அப்படின்னு 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரி, இது குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாரா அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றணும், இயேசு கிறிஸ்துவை தான் ஃபாலோ பண்ணணும். ஆமா, இயேசு கிறிஸ்துவை தான் ஃபாலோ பண்றோம். வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 13:32. லூக்கா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கு நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில்
இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எல்லாம் எப்படி எதிர்பார்க்கறாங்க? 1 தெசலோனிக்கர்ல படிக்கிறாங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவாரு. அப்படின்னா அவர் எப்படி வருவாரு? சத்தத்தோடு, ஆரவாரத்தோடு. அப்படியே வரப்ப அப்படி கத்திக்கிட்டே வருவாராம். ஆரவாரம்னா என்ன? இதுதானே அர்த்தம். கத்திக்கிட்டே வருவாரா? அப்படிதான் வருவாரா? அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. அந்த வசனம் பிரகாரமே நம்ம லிட்டரலாவே யோசிக்கலாமே. ஆரவாரத்தோடும் அப்படின்னா அப்படியே வரப்ப சத்தம் கராமரான்னு சத்தம் போட்டுட்டு அப்படியே வருவாரா? இயேசு கிறிஸ்து வராருன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்ப ஆரவாரம்னா என்ன? பிரதான தூதனுடைய சத்தம்னா என்ன? தேவ எக்காலம்னா என்ன? இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில வசனத்துல தான் நம்ம போய் பார்க்கணும். இப்ப எப்படி கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய நாளை குறித்து அதே பைபிள் வசனமே நமக்கு சொல்லிடுச்சு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. இன்றைக்கு நாளைக்கு பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் அப்படின்னா இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில சொல்ற மாதிரியே இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னு எடுத்துட்டா 2 நாள்ல அந்த ஏதோ ஒரு பிசாசுகள் எல்லாம் துரத்திட்டு 3ஆம் நாள்ல முடிச்சிட்டாரா? அப்படின்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இது எப்படி எடுக்கிறது? 24 hours ஒன் டேல எடுக்கலாமா? 24 hours ஒன் டேல எடுத்தா ஒன்றும் புரியாது. ஏன்னா வசனம் அப்படி சப்போர்ட் பண்ணல. ஓசியால சொல்லப்பட்ட அதே தேவனுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. இன்றைக்கும் நாளைக்கு பிசாசுகளை துரத்தி அப்ப 3ஆம் நாள்ல ஒரு ஒர்க்கை முடிச்சிருவாராம். அப்ப இன்றைக்கு நாளைக்குங்கிறது 2000 வருடம் முடிஞ்சிருச்சுன்னா 3ஆவது நாள்ல ஒரு ஒர்க்கை பண்ணி முடிக்க போறாரு. அதுதான் அப்போஸ்தலர் 3:21 சொல்றாரு, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு? ரீஸ்டோரேஷன், ரெஸ்டிடியூஷன், யாவும் புதுப்பிக்கப்படும் காலம் வரும் வரை அவர் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலம் வந்துருச்சுன்னா அவர் வந்துருவாரு. சரி, அவர் வந்துருவார்ல, அவர் எங்க இருப்பாரு? பூமியில இருப்பாரா? அவர் பரலோகத்தில் இருப்பாரா? அல்லது எங்க இருப்பாரு? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, சகோதரி ஒரு வார்த்தையை விட்டாங்க, மேகத்தின் மீது வருவாரு. இப்ப 2ஆம் வருகை வர்றதுல அவர் வரத மாம்ச கண்களால பார்க்க முடியுமா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி இனி ஒருபோதும் அவரை அறியோம். படிச்சிருக்கோமா? பவுல் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி இனி ஒருபோதும் அவரை அறியோம் அப்படின்னா பார்க்க முடியாது. ஆனா யோவான் என்ன சொல்றாரு? கண்கள் யாவும் அவரை காணும். அப்ப முரண்படுது. இவர் பார்க்க முடியாதுங்கிறாரு, இவரு 2ஆம் வருகைங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இருக்குல்ல. 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை டைரக்டா அவர் வருவார்னு போட்டிருக்கு, 2ஆம் வருகைன்னு இல்லையே. ஆனா சிம்பாலிக்கா அடையாளப்படுத்தி ஒரு சில வசனங்கள்ல இருக்குது. 2ஆம் தரம் பாவம் இல்லாமல். அப்ப 2ஆம் தரம்னு சொல்லியிருக்கேன், அது என்னது? அதுதான் செகண்ட் கம். அப்படின்னா அவரை பார்க்க முடியுமா மாம்ச கண்களால? எதுக்கு இந்த கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லிட்டு கிறிஸ்துவை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவோட நாள் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தை 2ஆம் வருகைன்னா இந்த வசனத்தை பலமுறை படிச்சிருப்போம்ல, இந்த படிச்சா நமக்கு டைம் ஆயிடும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். இது மத்தேயு. அதே லூக்கால எப்படி சொல்றாருன்னா, மின்னல், படிக்காதீங்க கவனிங்க, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தொடங்கி மறு திசை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய 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 படிங்க. லூக்கா இல்ல லூக்கா 17:24. மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார். தம்முடைய நாள்னா என்ன?
அவருடைய நாள். அவருடைய நாள் அப்படின்னா என்ன? மூன்றாவது நாள். அதே நீங்க மூன்றாம் நாளுக்கு இல்லாம அவருடைய நாள் அப்படிங்கிறது அதே மத்தியில சொல்றாரு, அவருடைய வருகை. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். அந்த வருகை இருக்குன்னு மத்தியில சொல்லிட்டு லூக்கால என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் தம்முடைய நாளில் தோன்றுவார். அப்ப மனுஷகுமாருடைய நாள் அப்படின்னா என்ன? மனுஷகுமாருடைய வருகை. மனுஷகுமாருடைய வருகை அப்படின்னா என்ன? மனுஷகுமாருடைய நாள். அந்த நாள் அப்படிங்கிறது தான் மனுஷகுமாருடைய நாள். மனுஷகுமாரனே யாரு? அது இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதையாவது நம்புறீங்களா? அப்ப மனுஷகுமாருடைய நாள் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த கிறிஸ்துவுடைய நாள் அப்படிங்கிறது நமக்கு 1000 வருடம். அப்படின்னா அவர் மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்காரு. அந்த நியமித்த நாளில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பாரு. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை அறிந்திருக்கிறீர்கள் சொல்றாருல அப்போஸ்தலர் 17:31-32. அந்த அந்த அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வச்சு இந்த பூமியை மேலும் ஒரு நாள் அப்படின்னா 24 hours ஒன் டேல அவர் நியாயம் தீர்க்க மாட்டாரு. அது நமக்கு 1000 வருடம் கொண்ட ஒரு கால பகுதி. யாவும் புதுப்பிக்கப்படுகிற காலம் அப்படின்னு சொல்றாருல. அப்ப புதுப்பிக்கிறது, சரி பண்றது, ரீஸ்டோர், எடுத்து கட்டுறது, மறுசீரமைக்கிறது, இதெல்லாம் அப்படியே ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி அவர் பண்ற மாதிரி வசனம் சொல்றாரு. அதுதான் ஒரு காலப்பகுதி. அது நமக்கு 1000 வருடம். அதுதான் 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிறது கிறிஸ்துவின் நாள். மின்னல் கிழக்கிலிருந்து அந்த இடத்துல மனுஷகுமாருடைய வருகைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷகுமாருடைய வருகைன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா மனுஷகுமாருடைய நாள், அந்த மனுஷகுமாருடைய நாள் அப்படிங்கிறது கிறிஸ்துவோட நாள். இந்த கிறிஸ்துவோட நாள் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறது தான் பவுல் ஒரு இடத்துல எச்சரிக்கிறார். வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிச்சு இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். 2 தெசலோனிக்கேயர் 2 வசனம் 1, 2, 3. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததால் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். போதும். இதுல மேல உள்ள வசனத்துல என்ன சொல்றாரு? வருகையை பத்தி சொல்றாருல, படிச்சீங்களா? அடுத்தது கிறிஸ்துவோட நாள்னு சொல்லிட்டாரு. அப்ப கிறிஸ்துவோட நாள் அப்படின்னா அவருடைய வருகை. சரி, அந்த நாள் வராது அப்படின்னு சொல்றது. எந்த நாள் வராது? கிறிஸ்துவோட நாள் வராது. எந்த நாளுக்கு அப்புறம் அது எதுக்கப்புறம் அந்த நாள் வந்துடும் அப்படின்னு சொல்றாருன்னா, கேட்டின் மகனான பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்ப கேட்டின் மகனான பாவ மனுஷன் தான் என்ன? யாரு? வரப்போகிற 5ஆம் உலக பேரரசு அப்படிங்கிற ஒரு மேப்பை நம்ம ஆரம்பத்திலேருந்தே படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், வசனங்களை தியானிச்சிருப்போம். நேபுகாத்நேச்சார் கண்ட கனவு, அதற்கு இணையாக தானியேல் கண்ட கனவு. அதுல சிலையை பத்தி சொல்றாரு, இதுல மிருகத்தை பத்தி சொல்றாரு. இதுல 4 மெட்டல் உலோகங்கள், 4 உலக சாம்ராஜ்யங்கள், அதே மாதிரி மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. இதுல அந்த 4வது மிருகம் கொடிதும் பயங்கரமான மிருகம். அதுல எத்தனை கொம்பு இருந்துச்சு? அதுல ஒரே ஒரு கொம்பு என்ன ஆகுதான்? பெருசாகுதான். அதுல மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண் இருந்தது. பெருமையை பேசும். இததான் எப்படி சொல்லுது பைபிள் வசனம்? கேட்டின் மகனான பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய இந்த போக்கு மார்க்கம், இந்த தவறான டாக்டரினுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு காலப்பகுதியை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட நாள் வந்துருச்சுன்னா அவர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவார். இதுதான் அவர் வாயின் சுவாசத்தினாலே அழித்து அவர் வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். வாயின் சுவாசம், சத்தியம், உண்மையான சத்தியம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? வாயின் சுவாசத்தினாலே அழித்து வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கேட்டின் மகனான பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள் கிறிஸ்துவோட நாள் வந்துருச்சுன்னா இதெல்லாம் என்ன ஆயிடும்? சரி,
கிறிஸ்துவோட நாள் வந்துருச்சுன்னா மேஜிக் மாதிரி ஒரே நாள்ல எல்லாம் சரியாயிருக்குங்க. அப்படி சரியாகுமா அப்படின்னா இல்லை. அது எப்படி சொல்றாருன்னா, உம்முடைய பிரசன்னத்தினாலே மெழுகு போல உருகிற்று. படிச்சிருமா இந்த வசனத்தை நான் நோட் பண்ணல, அப்புறம் நான் சொல்றேன். மெழுகு போல உருகிற்று. அவருடைய கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் மெழுகு போல உருகிற்று. இந்த பர்வதம் உருகிற்று அப்படின்னு வரும். பர்வதம் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணி பைபிள் வசனம் சொல்லுது அப்படின்னா, ராஜ்யம். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மோதிரப்பு சின்னதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதான்? பெரிய பர்வதமாகுதான். பெரிய பர்வதமாவது அவருடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுற காரியத்தை தான் சொல்றாரு. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் ராஜ்யங்கள் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. மெழுகு எப்படி மெல்ட் ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே. வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் அப்படின்னா நம்ம லிட்டரா வானத்தையே நினைச்சிட்டு இருக்கோம். நட்சத்திரம், பூமி, சூரியன். வானங்கள் அப்படின்னா எதை குறித்து பைபிள் வசனம் சொல்லுதுன்னா, சாத்தான் இந்த ஆகாயத்து அதிகார இப்பிரபஞ்சத்தின் தேவன், அவனுடைய வீழ்ச்சி. அதை தான் சொல்லுது பைபிள். என்ன கண்ணோட்டத்துல வசனம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்போது இருந்த உலகம் அழிந்ததுன்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிற உலகம்னு சொல்லாம வானங்களும் பூமியும். வானங்கள் அப்படின்னா என்ன? இது வானங்கள் அப்படின்னா வானத்தில் உள்ள பொல்லாத சேனைகளுடைய எல்லாம் என்ன போராட்டம் உண்டு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த லோகாதிபதி எல்லாத்தோட நமக்கு போராட்டம். அப்ப இதெல்லாம் தான் அந்த வசனத்துல சொல்றாரு. அப்ப பைபிள் வசனம் என்ன கண்ணோட்டத்துல சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முடிச்சிடலாம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடிக்காம கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடலாம். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு, இந்த கர்த்தருடைய நாள்லாம் என்ன அப்படின்னு தெரியல. இதான் ஆமோஸ்லயும் அப்போஸ்தலர்லயும் சொல்றாரு. ஆமோஸ் 9:12. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே இழந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அந்நாளிலே அப்படின்னா, அந்நாளிலே அப்படின்னா எந்த நாள்? அந்நாளிலே அப்படின்னா என்ன? 2026 மே மாதம் 26ஆம் தேதி, அதுதான் அந்நாள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது 2030 டிசம்பர் 25 அதுதான் அந்நாள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்நாளிலே அப்படின்னு வந்துச்சுன்னா அது எந்த நாள்? ஏதோ ஒரு நாள். சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அந்நாளிலே எடுத்து கட்டுவார். இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம்னா என்ன அப்படிங்கிறத 15 சொல்லிட்டாரு. ஆமோஸ் 9:15. அதே ஆமோஸ் 9:15 சொல்லுங்க. படி. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். போதும். அவர்களைனா யாரு? ஜனமாகிய இஸ்ரவேலின் போச்சு. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க, பாபிலோன் அடிமையா இருந்தாங்க, மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக கிபி 70 சிதறடிக்கப்பட்டு போய் 1948. எதை பற்றி இது சொல்லுது தெரியுது. அப்போஸ்தலர் 17 15 17 15 16 17 18. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்துட்டு அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் செய்கிறார் என்று எழுதியிருக்குதா? எங்க எழுதியிருக்கு? ஆமோஸ்ல. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்நாளிலேன்னு சொல்றாரு. அது எந்த நாள்? அதுதான் கேட்கிறேன். அந்த நாள் அப்படின்னா
அடுத்த வருஷம் அல்லது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள்ல பண்ணுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்நாள் அப்படின்னா என்ன? அதுதான் நமக்கு 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி. அது மனுஷகுமாரனுடைய நாள், கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துனுடைய வருகை. அது நமக்கு இத வசனம் தான் சொல்லுது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸோ ஜெகோவினஸோ லேமனோ சொல்ல, வசனம் தான் சொல்லுது. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் அப்படின்னா 24 hours ஒன் டே, 24 hours ஒன் டே. அவர் வருவார், ஒரு நாள் வருவார், இறங்கி வருவார், அங்கேருந்து புறப்பட்டு இங்கேருந்து வருவார், பூமியில வந்து நிற்பாரு. யோபுல ஒரு வசனம் சொல்றாருல, யோபுல ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? யோபுல ஒரு வசனம், யோபு 24:19. யோபு 24:19. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும். 24:19. யோபு 19:24. யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாள் அப்படின்னா என்ன? நீங்க தான் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில். கடைசி நாள்னா என்ன? கடைசி நாளில். காலப்பகுதின்னு சொல்ல, அந்த இடத்துல நாளில் போட்டுக்கல. இதுக்கு முன்னாடி வந்தது நாளில் தான் போட்டுருக்கு, அது நாள் தான் சொன்னாங்க. அதான் இது நானும் அதான் நாளில் தான் சொல்றேன். இது நாள் தான் சொல்றேன். இது நாள் தான் சொல்றேன். அது நாள், இது நாள். இது காலப்பகுதி கிடையாது. காலப்பகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அந்த வசனத்தை சொன்னல. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்ங்கிறத கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அந்த கர்த்தருடைய நாளுங்கிறத அங்கேயே சொல்லிட்டாரு, 8லயே சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போலன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்றது 24 hours ஒன் டேவா அல்லது 1000 வருட அரசாட்சியா? இல்ல, கர்த்தருடைய நாள் அப்படின்னா இப்ப கடைசி நாளில் பூமியில நிற்பார்னு போட்டுல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல். அப்ப கடைசி நாள்னா என்னன்னா அப்படின்னா முதல் நாள்னா என்ன? கடைசி நாள்னா என்ன, முதல் நாள்னா என்ன? எப்படி என்னத்தை சொல்றாரு? கடைசி நாளில் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டுல. மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்காருன்னா, ஒரு நாள்னா 24 hours ஒன் டேவா? ஒரே நாள்ல எல்லாத்தையும் நியாயம் தீர்த்திடுவாரா? வசனம் அப்படி சொல்லுதா? அப்புறம் எதுக்கு 2 பேர் 3:8 கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு அதுக்கு மேல உள்ள வசனம் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலன்னு ஏன் சொல்லணும்? சங்கீதத்துல உமது பார்வைக்கு 1000 வருடம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்குதுன்னு ஏன் சொல்லணும்? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் இயேசு கிறிஸ்துட்ட வந்து ஓமையா பேசுறீங்கன்னு சீசர்கள் கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஓமை என்றால் உதாரணம் கொடுத்து நான் பேசுகிறேன். ஓமை என்பது உதாரணம் அப்படின்னு எந்த அதிகாரத்துல எந்த வசனம் சொல்லுது? ஓமைனா உதாரணம் அப்படின்னு எந்த வசனம் சொல்லுது? ஒரு வசனமும் சொல்லல. சீசர்கள் கேட்கிறப்ப இயேசுவே சொல்றாரு, அவங்க கேட்டது ஓமையை பத்தி கேட்கறாங்க. ஆனா இவர் பதில் எப்படி சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப ஓமையை பத்தி அவங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன் ஓமையா பேசுறீங்கன்னு. பதில் என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் எதுல இருக்கு? ஓமையில இருக்கு. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதுல இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமா இருக்கிறது என்று அறியுங்கள். அப்படியே இவைகளை காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறாரு. பூமிக்கு எது வாசல் அருகே வந்திருக்கிறாரு அப்படின்னா பரலோகம் எங்க இருக்கு? இப்ப பரலோகம் எங்க இருக்கா? பரலோகம் எங்க இருக்கு? பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குல்ல. பரலோகம் எங்க இருக்கு? தேவன் எங்க இருக்கு? பரலோகம் எங்க இருக்கு? நீ பைபிள் படிக்கலையா? பரலோகத்துக்கு நான் போனதில்லை. இயேசு கிறிஸ்து தான் போயிருக்கேன். பரலோகம் எங்க இருக்கு? பரலோகம் எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். பரலோகம் எங்க இருக்கு? 10 லட்சம் மீட்டர் தள்ளி இருக்கு. பரலோகம் எங்க இருக்கு? 10 லட்சம் மீட்டர் தள்ளி இருக்குப்பா அப்படின்னு எந்த வசனம் சொல்லு? அப்புறம் எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு விஷயம் அதனாலதான் நீ பேசிபடி நான் சொல்றேன் என்னன்றத. பரலோகம் அப்படின்னு பேசிபடி நான் சொல்றேன், ஒன்னொன்னே சொல்றேன் தெளிவா. பரலோகம்ன்றது என்ன? பரலோகம் அப்படின்னா பூமியில இருந்து பூமி மனுஷ குடியிருப்பு பூமி, அதுல இருந்து
கரெக்டா 10 லட்சம் மீட்டர் தள்ளி இருக்கு. பரலோகம் 10 லட்சம் மீட்டர் தள்ளி இருக்கு. 10 லட்சம் எந்த மீட்டர். வசனம் சொல்லுது? அப்புறம் தான் சொல்றேன்ல, எந்த வசனம் சொல்லுது? பேசி முடி. நை 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 பேசிட்டு இருக்காத. பேசுறது பூரா ஏதோ வெதண்ட வார்த்தைக்கு கட்சி கட்டிட்டு பேசுற. பேசி முடி. டக்கு டக்குன்னு பேசி முடி. நான் எதுவுமே சொல்லல. நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ இடையில எதுக்கு பேசுற? சில இது வந்து கேட்கல. நாளின்னு சொன்னல, அந்த நாளிங்கிறது சொல்லு. நீ பதில் சொல்லு. நாளின் ஃபர்ஸ்ட் முன்னாடி கடைசி நாளின்னு போட்டுக்கலாம். கடைசி நாளில் நாளின் தானே வருது. நாளில் அத நாள்னு சொல்லையா? அதுக்கு தான் அவன் நாள்னு தானே. டிஏ ஒய்னா நாளில். டிஏ ஒய்னா நாளில். நாட்களில் போட்டுருக்கு. நாளில்னு போட்டுருக்கு. இன்றைக்கு நாளைக்கு பிசாசுகளை திருத்தி 3ஆம் நாள் அப்படின்னா எப்படி? 3ஆம் நாள்னா எது? பேசி முடி. பதிலே நான் சொல்லிடுறேன். பரலோகம் அப்படின்னா பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்ப பரலோகம்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க? மேல இருக்கு, மேல இருக்கு, மேல இருக்கு, மேல இருக்குன்னு தானே. பூமி அந்த இடத்துல தொங்குது. அப்ப பூமியை சுத்தி என்ன இருக்கு? இப்ப தேவன் எங்க வாசம் பண்றாரு? பெற்றெடுக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார்னு ஒரு வசனம் சொல்லுது. அவர் ஒளியா இருக்கிறார்னு ஒரு வசனம் சொல்லுது. எப்படி நம்ம இது தியானிக்கலாம்? அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார் அப்படின்னா அங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படியே நம்ம லிட்டரலா யோசிக்கலாமா? அவர் இயேசு கிறிஸ்து வலது பாரசத்துல வீற்றிருக்கிறார் அப்படின்னா பிதா இங்கிட்டு இருக்காரு, இவர் வலது பாரசத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிரிடும் போது அவர் வாசல் அருகேன்னு சொல்றப்ப அது புரியல. அத்திமரம்னா அது உதாரணம்னு எடுத்துக்கிறீங்க. அதே இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்றாரு? ஆமோஸ்ல அந்நாளிலே அப்படின்னா என்ன? அதுதான் கிறிஸ்துவோட நாள். அது நமக்கு நான் சொல்லிட்டேன். அது என்னன்றதுதான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். அந்த நாள்ன்றது பேசு. சரி ரைட். அந்த நாள்ன்றது என்னன்னு நான் சொல்லிடுறேன். நீ முடிச்சிட்டு முடி. நான் சொல்றேன். அப்ப அதே 9:15 சொல்றாரு, அவர்கள் தேசத்திலே நாட்டுவே. இது அப்போஸ்தலர்ல இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா அந்நாளிலேங்கிற வார்த்தை இருக்காது. அதுல எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர்ல எப்படி இருக்கும்? தாவீதின் கூடாரம்ங்கிற வார்த்தை ஆமோஸ்ல இருக்கு இல்லையா? அது அப்போஸ்தலர்ல எப்படி இருக்கும்? அந்நாளிலேங்கிற வார்த்தை இருக்குமா இருக்காதா? இருக்காதுன்னா ஏன் இருக்காது? அந்நாளிலே அப்படிங்கிற வார்த்தை ஆமோஸ்ல இருக்குல்ல. அப்போஸ்தலர்ல அந்நாளிலேங்கிற வார்த்தை இல்ல. நான் இதற்கு பின்பு, அந்த நான் இதற்கு பின்பு ஐ வில் ரிட்டன் அப்படிங்கிற வார்த்தை ஆமோஸ்ல இல்ல. ஏன்? ஆமோஸ் எழுதப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையே வரல. அப்ப நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து ஐ வில் ரிட்டன், நான் மறுபடியும் வந்து திரும்பி வந்து அப்படின்னா இது யாரு? ஏற்கனவே வந்தவர் மறுபடியும் வராரு அப்படின்னா அதை திரும்பி வந்து மறுபடியும் வந்து ஐ வில் ரிட்டன். இந்த ஐ வில் ரிட்டன், நான் திரும்பி வந்துங்கிற வார்த்தை ஆமோஸ்ல இல்ல. அவங்க எப்படி இருக்கு? அந்நாளிலே. அந்நாள்னா எந்த நாள்? அதுதான் கிறிஸ்துவோட நாள் என்று, கிறிஸ்துவோடைய நாள் என்று வசனம் சொல்லுது. இப்ப யெகோவாவோட நாள் தானே, அது எப்படி கிறிஸ்துவோட நாளா இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் அப்போஸ்தலர் 17:31 சொல்லிட்டாரு. மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு, அதுல கிறிஸ்துவ வச்சு நியாயம் தீர்ப்பாரு. அது நமக்கு 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி. அந்த கிறிஸ்துவோட நாள்ல தான் இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தெல்லாம் எடுப்பித்து கட்டுவார். இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இதுதான் ஒரு நமக்கு அது ப்ராசஸ். அவருடைய பார்வையில் அது ஒரு நாள் தான். இதனால்தான் நான் திரும்பி வந்துங்கிற வார்த்தை ஆமோஸ்ல இல்ல. இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது, ஆமோஸ்ல எழுதி. அப்ப கர்த்தருடைய நாள் கிறிஸ்துவோட நாள் அப்படின்னா என்னங்க? சில வேத வசனத்தை கொண்டு நம்ம பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் வந்து 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருட அரசாட்சி, இப்படி பைபிளில் சொல்லப்பட்ட 2ஆம் வருகை பற்றின வசனங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் தேவனுடைய சித்தம் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம், படிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்தில் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.